வாயை திறந்தாலே வன்முறை. கட்டுப்பாடின்றி திரியும் பாஜக எம்எல்ஏ ராஜா சிங். மகாராஷ்டிரா மாநிலம் சோலாப்பூரில் இந்து ஜன் அவாஜ் மோர்ச்சா என்ற அமைப்பு நடத்திய பேரணியில் இரு சமூகத்தினரிடையே பிளவை ஏற்படுத்தும் வகையில் பேசியதாக பாஜக எம்எல்ஏக்கள் நிதேஷ் ராணே, ராஜா சிங் உள்ளிட்டோர் மீது மகாராஷ்டிரா போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். வன்முறை பேச்சை தொடர்ந்து அப்பகுதியில் உள்ள கடைகள் மீது கல்வீச்சு தாக்குதல் நடத்தப்பட்டது. வக்பு வாரிய சட்டத்தை திரும்ப பெறக்கோரி நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய ராஜா சிங், லவ் ஜிகாத் மற்றும் ஹலால் உணவு விடுதிகள் மற்றும் பொருட்களை புறக்கணிக்க வேண்டும் என்றார். லவ் ஜிகாத் மூலமாக இந்து பெண்களை இஸ்லாமிய ஆண்கள் காதலித்து திருமணம் செய்து கொண்டு மத மாற்றத்தில் ஈடுபட்டு வருவதாக சர்ச்சையை ஏற்படுத்தினார். உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத்தை போல மகாராஷ்டிரா அரசும் லவ் ஜிகாத்துக்கு எதிராக புல்டோசர் நடவடிக்கையை பரிசாக வழங்கி அதனை ஒழிக்க வேண்டும் என்றார். மேலும் பசுவதையை தடை செய்ய வேண்டும், அதுபோல் மசூதிகளை இடித்து அழித்து நகர் முழுவதும் கோவில் மட்டுமே இருக்க வேண்டும் என சர்ச்சைக்குரிய வகையில் பேசியிருந்தார். இதற்கு முன் முகமது நபியை பற்றிய அவரது கருத்துகளால் ராஜா சிங் கடந்த 2022 ஆகஸ்டில் பாஜகவில் இருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டார். பிறகு தேர்தலையொட்டி மீண்டும் பாஜகவில் சேர்த்துக் கொள்ளப்பட்டு மீண்டும் எம்எல்ஏ சீட் வழங்கப்பட்டு அதில் வெற்றியும் பெற்றார். கட்சியில் இருந்து இடைநீக்கம் செய்யப்பட்ட காலத்திலும் ராஜா சிங் பலமுறை முஸ்லிம்களுக்கு எதிராக வெறுப்பு பேச்சுகளில் ஈடுபட்டார். ஜூன் மாதம் ஃபர்தா அணியும் பெண்களுடன் நட்பு கொள்ள வேண்டாம் என்று இந்து பெண்களை அவர் வலியுறுத்தினார் என்பது குறிப்பிடத்தக்கது. கட்டுப்பாடின்றி வன்முறையை தூண்டும் இவர் தொடர்ந்து சுதந்திரமாக வலம் வந்து கொண்டுள்ளார் என்பதும், இவரை தண்டிக்க சட்டங்களே இல்லையா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது.